பெருவெளி சேனல் பார்க்கின்ற அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். இது முருகபெருமான் தத்துவத்தின் 2வது பாகம். இந்த காணொளியை யாராவது புதியதாக பார்க்கிறீர்கள் என்றால் இதற்கு முன்பால் முதல் பாகம் இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட முருகபெருமானின் தத்துவம் வெளிவந்தது என்ற தலைப்பில் இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இந்த 2ஆம் பாகத்தை பார்த்தால் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நாம் 2வது பாகத்திற்கு செல்ல போறோம். சரி பங்காளியே, முருகப்பெருமானுக்கு ஒரு முகம், 3 முகம், 4 முகம், ஏன் 6 முகம் என்று காட்டினாங்களே, அது ஏன்? அதாவது அதை நான் பெருமானார் சொன்ன மாதிரியே உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் எப்படி புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும்னு நான் சொல்றேன். பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் இரண்டும் இல்லாத ஒப்பற்ற பர பிரம்ம சொரூபம் நம் பொருட்டு குழுவுக்குரியாய் பாவனைக்கு ஒன்றொன்று நிச்சயிக்கும் பரகாரண நிமித்தம் ஆகிய அறிவின் உருவமே ஒரு முகம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க என்ன கேட்டீங்க, ஏன் முருகப்பெருமானுக்கு ஒரு முகம், 3 முகம், 4 முகம், 6 முகம் ஆனதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க. ஒரு முகம் என்பது அறிவின் சொரூபம், அறிவின் உருவம் சொல்றாங்க. ஆனா அடுத்தது முருகப்பெருமானுக்கு ஏன் 3 முகம்? அதாவது நம்மளுக்கு குணங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ராஜசம், தாமசம், சாத்விகம், இப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி சுத்த ராஜசம், சுத்த தாமசம், சுத்த சாத்விகம் ஆகிய 3 குணங்களின் கூட்ட விளக்கமாகிய முக்குணத்தின் விளக்கமே 3 முகம். புரியுதுங்களா? சுத்த ராஜசம், சுத்த தாமசம், சுத்த சாத்விகம் ஆகிய 3 குணங்களின் கூட்ட விளக்கமாகிய முக்குண விளக்கமே 3 முகம். ஒரு முகம் என்பது அறிவின் உருவம், 3 முகம் என்பது சுத்த ராஜசம், சுத்த தாமசம், சுத்த சாத்விகம். இந்த 3 குணங்களின் கூட்ட விளக்கம் தான் 3 முகம். அப்ப 4 முகம்னா என்னன்னா தெளிவா பார்க்கணும். பசு மனம், மனத்தை பத்தி சொல்றேன். பசு மனம், சுத்த மனம், உள்மனம், சங்கலித மனம் என்னும் 4 தத்துவங்களின் கூட்ட விளக்கமே 4 முகம். இப்ப பசு மனம் சொன்ன பாத்தீங்களா, அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலத்தால் கட்டுண்டு அறிவை இழந்துவிட்ட ஆன்மாவிற்கு பசுவென்று பெயர். அதனால் நமக்கு இருப்பது பசுமனம். சரிங்களா? அறிவு விளங்கும் போது சுத்த மனம் வரும். அதாவது 4 முகத்துக்கான காரணம் என்னன்னு சொன்ன, பசுமனம், சுத்த மனம், உள்மனம், சங்கலித மனம். பசுமனம் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலத்தால் கட்டுண்டு அறிவை இழந்துவிட்ட ஆன்மாவிற்கு பசுவென்று பெயர். இப்ப நாம் இருப்பது பசுமனம். ஆனால் அறிவு விளங்கும் போது சுத்த மனம் வரும். அந்த சுத்த மனம் தான் வள்ளி. சரிங்களா? ஆனா சுத்தமான ஆன்ம அறிவின் உள்ளமே சுப்பிரமணி நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தியா, அதுதான் உள்மனம் பேரு. அப்ப சங்கலித மனம்னா என்னன்னா, சங்கலித மனம் என்பது நல்லா சொல்லணும். சங்கலித மனம் என்பது இப்ப நீங்க இல்லைன்னா நான் இப்ப சங்கலித மனத்துல இருக்குன்னு வச்சுக்க, நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவரது மனம் முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றாது. கருணையினாலும் தயவினாலும் பற்ற தொடங்கினால் எல்லா உயிர்களது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரே நிமிடத்தில் நினைத்து விசாரித்து நிச்சயித்துக் கொள்ளும். அதுதான் சங்கலித மனம். இதுதான் 4 முகம் ஆனதற்கான காரணம். ஆனா கடைசியா 6 முகம் ஆனதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்க பாத்தீங்களா. 6 முகம் ஆனதற்கான காரணம் என்னன்னா, நாம காதுல கேட்கறோம் பாருங்க, சத்தம். இதுக்கு பேரு அறிவுன்னு பேரு, சத்த அறிவு. அடுத்தது ஒலி அறிவு, கண்களால் பார்க்கிறோம், ஒலி அறிவு. அடுத்தது சுவை அறிவு, பரிசறிவு, கையை தொட்டு பேசுறோம் இல்லையா, பரிசு அறிவு. வாசனை அறிவு, ஆன்ம அறிவு என்னும் 6 தத்துவங்களின் கூட்டு உறவின் மூல காரண பிரகாச விளக்கமே 6 முகம். இப்ப அந்த 6 முகம்னா என்ன தெரிஞ்சு போச்சு இல்ல உங்களுக்கு? நாம் அனைவரும் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, நாம் அனைவரும் இப்போது 6 முகமாக மட்டுமே இருக்கிறோம். இன்னும் நாம் 4 முகமாக கூட நாம் இன்னும் மாறல. இதையும் கடந்து 3 முகமாக மாறி, அதையும் கடந்து அறிவின் உருவமாகிய ஒரு முகமாக நாம் மாற வேண்டும். இதைதான் முருகப்பெருமானுக்கு 1 முகம், 3 முகம், 4 முகம், 6 முகம் சொல்லி இப்படி காட்டி பாடினாங்க. ஆனா இப்படிப்பட்ட உண்மையை தெரிந்து கொள்ளாத சில ஆன்மீக பாடகர்கள் பாடுறாங்க. அந்த முகத்தினுடைய உண்மை விளக்கம் தெரியாம, மங்கையரின் குங்குமத்தை காக்கு முகம் ஒன்று, பாடுகின்ற ஏழைகளில் காக்கு முகம் ஒன்றுன்னு பாடுறாங்க. இந்த பாடலை பார்த்த பிறகு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்,
ஒரு முகம், 3 முகம், 4 முகம், 6 முகம் காணதற்கான காரணம் என்னன்னு இவங்களுடைய புரிதல்ல ஒண்ணு பாடுறாங்க. புரிதல் இல்லாமல் பாடி இப்படி பாடியவர்களும் குழம்பி போய் அவங்க குழம்புது மட்டும் இல்லாமல் இந்த ஊமை ஆன்மாக்களையும் இதனால் வரை குழப்பத்தில் வைத்திருக்கிறார்கள். இனிமேல் குழப்பம் வராதுன்னு நாம நம்புறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று. முருகப்பெருமான்கிட்ட மயில் இருக்கு. அந்த மயில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பாம்பை வந்து காலால் போட்டு மெரிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அது வாயால் கொத்தி கிழிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு இது பார்க்குறோமே, அது ஏன்? அது என்ன காரணம்? ஏன் முருகப்பெருமானிடம் இருக்கின்ற மயில் எப்போதும் பாம்பை காலால் மிதித்து அதை அழகால அதை கொத்திக்கிட்டு இருக்குன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆரம்பத்தில் பெருமானார் என்ன சொன்னாங்க சொல்கிறேன். மயில் என்பது மாயை. நல்ல தெளிவா உங்க எல்லாருக்கும் தெரியும். மயில் என்பது தெரிஞ்சுட்டாங்க. ஆமா, மயில் என்பது மாயை. அதுவும் சாதாரண மாயை கிடையாது, அது விசித்திர மாயை. இந்த விசித்திர மாயையில் நாம் சிக்கி இருக்கும் போது நமக்கு அகங்காரம் மேலோங்கி தோன்றும். நம்மளுடைய மனம் 4 கூறுகளை கொண்டதுங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இதில் அகங்காரமானது தனக்கு லாபமானது என்னவோ அதை மட்டும்தான் செய்யும். விசித்திர மாயையின் காரி உருமான அகங்காரம் தோன்றி வெளிப்படும் போது மூலாங்காரத்திலும் அதிகரிப்பிலும் பிராணவாயு என்னும் பாம்பானது கீழும் மேலும் உண்டாயினும் அகங்காரத்தின் முகப்பாகிய மயில் வாயின் மூலமாய் பிராணவாயுவினது வேகத்தை விழுங்கி கொண்டு இருப்பது இயற்கை தான் சொல்லி பெருமானார் சொல்றாங்க. அப்ப அகங்காரம் வரும்போது இந்த பிராணவாயு என்ன பண்ணணும், மேலும் கீழும் இறங்கி ஏறிக்கொண்டு இருக்கும். அதனால பெருமானார் அதற்கான காரணத்தை சொல்றாங்க. சரி பங்காளி, ஆறுபடை வீடுன்னா என்னங்க பங்காளி? அது ஆறுபடை வீடுன்னா என்னன்னு கேக்குறீங்க? இயற்கை விளக்கம் தங்கி இருக்கும் இடம் அல்லது இயற்கை விளக்கம் அடங்கி இருக்கும் இடம். சரிங்க. ஆறுபடை வீடுன்னு பேரை வச்சுட்டு பழனி, பழமுது, இது திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இப்படிலாம் சொல்றாங்களே, என்ன காரணம்? இது என்ன காரணம்? அதாவது பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இவையெல்லாம் 6 படை வீடுகள். ஏன் இதெல்லாம் கட்டி இதெல்லாம் பேர் வச்சாங்கன்னு கேக்குறீங்க. முதல்ல வந்து நாம வந்து ஒவ்வொரு படை வீடாக பார்க்கலாம். முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா பழனி. பழனிக்கு பழமையான இன்னொரு பேரு திரு ஆவினன் குடி. அதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா திரு பிளஸ் ஆ பிளஸ் இன்ன பிளஸ் குடி. திரு என்பது லட்சுமியாகிய சந்தோஷம், லட்சுமியாகிய இன்பம், லட்சுமியாகிய மகிழ்ச்சி. சரியா? ஆனா பசுவாகிய விளக்கம் என்னும் ஜீவன். பசு என்றால் ஆன்மா, அதாவது விளக்கம் பெற்றுள்ள உயிருக்கு பேர் ஆ. திருனா என்ன சொன்ன? லட்சுமியாகிய சந்தோஷம். ஆனா பசுவாகிய ஜீவன். இனன் திரு ஆவினன் குடிவர் பத்தியா? அப்ப இனன் என்பது சூரிய புத்தி, சந்திர புத்தி கிடையாது. சந்திர புத்தி மனதோடு தொடர்புடையது. இனன் என்பது சூரிய புத்தி. சரியா? திரும்ப சொல்றேன். திரு என்பது லட்சுமியாகிய சந்தோஷமும், ஆ என்பது பசுவாகிய விளக்கம் என்னும் ஜீவனும், இனன் என்பது சூரிய புத்தியும் ஒன்று கூடி விளங்கும் ஆன்ம அறிவின் சுத்த காரிய இடம்தான் திரு ஆவினன் குடி, அதாவது பழனி. சரியா? அடுத்தது பழமுதிர்ச்சோலை, 2வது படை வீடு. பழமுதிர்ச்சோலைனா என்ன? பழமுதிர்ச்சோலை என்பது இந்திரிய, கரண, சீவ முதலிய அனுபவ பழக்கங்களாகிய பிரயோசன இன்பங்கள் நீங்கி குறைவற்ற அறிவாய் விளங்குமிடம். நல்லா பொறுமையா சொல்றேன், நுட்பமா பார்க்கணுங்க. இந்திரியம்னா கண், காது, செவி, மூக்கு, வாய், இது போன்றலாம் இந்திரியங்கள். கரணம் என்றால் மனம். ஜீவன் என்பது உயிர். சரியா? இவையெல்லாம், அதாவது இந்த இந்திரிய கரணங்கள் ஜீவங்கள் எல்லாம் குற்றங்கள் நீங்கி குறைவற்ற அறிவாயும் அறிவே வடிவாயும் விளங்கும் இடம்தான் பழமுதிர்ச்சோலை. சரியா? அடுத்தது திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூருக்கு மிக பழமையான பேரு திரு சீலரவாய். அதற்கு இன்னொரு பேரு இருக்கு, திரு சீலரவாய் என்றும் திரு செந்தில் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்றும் அழைக்கப்படும் ஊர்தான் திரு
திருச்செந்தூர். முதல்ல சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொல்றேன். சுத்த மனத்தின் முகத்தில் விஷயக்கடலின் அவாவாகிய அலையடித்து கொண்டு இருக்கும் இடமாகிய கரை, மனமானது அஞ்ஞான சூரனை நிவர்த்தி சந்தோஷகரத்தை பெற்ற பதிமனத்தின் விளக்கம் தான் திருச்செந்தூர். நல்லா புரியுற மாதிரி சொல்றேங்க. சூரபத்ம யுத்தம் எங்கங்க நடந்தது? திருச்செந்தூர்ல. அப்படிதான் நம்மளுக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தான் சூரசம்ஹாரம் நடந்தது. அங்க இருக்கின்ற முக்கியமான சூரனாக போற்றப்பட்டவர் பத்மாசூரன், கஜமுகாசூரன், சிங்கமுகாசூரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல பத்மாசூரன் என்பது உண்மையில் என்ன, அப்பதான் நமக்கு திருச்செந்தூர்னா என்னன்னு தெரியும். பத்மாசூரன் என்பது உண்மையில் என்னன்னா, பத்மாசூரத்தையும் நாம் திருவாவினன்குடியாக பழனியை எப்படி பிரிச்சோமோ அப்படியே பிரிக்கணும். பதுமம் பிளஸ் ஆ பிளஸ் சுரன். பதுமம் என்பது நாபி, அதாவது நாபின தொப்புள். ஆ என்பது அவாவாகிய விருப்பம், சரியா? சுரன் என்பது சுழித்து மேலே எழுதல். நமது தொப்பிலின் இடமாய் அடங்காமல் எழும்பும் குணத்தை அடக்கியும் தடைபடாதது பத்மாசுரனாகிய விருப்பம். அப்ப அந்த பத்மாசுரனா யாரு? விருப்பம், நம்மளுடைய இச்சை. பத்மாசுரனா என்ன? நம்மளுடைய விருப்பம். கஜமுகாசூரன் என்பது என்னன்னு கேட்டனா, கஜமுகாசூரன் என்பது மதம். என்னடா மதம் பிடிச்சி அலையிறான்னு கிராமத்துல கேட்பாங்கல்ல. கஜமுகாசூரன் என்பது மதம். அப்ப சிங்கமுகாசூரன் என்பது என்ன? சிங்கமுகாசூரன் என்பது மோகம். சரியா? மோகம்னா தெரியும்ல? தெரியும். ஆமா, சிங்கம்னா சிங்கமுகாசுரன்னா மோகம். சரியா? புராணங்களில் இந்த பத்மாசுரனையும் கஜமுகாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் சகோதரர்களாக காட்டினார்கள். இந்த விருப்பம், அதாவது பத்மாசுரனாகிய விருப்பத்தையும் கஜமுகாசுரனாகிய யானை முகமாகிய மதத்தையும் சிங்கமுகமாகிய மோகத்தையும் வெல்வது 5 அறிவாலும் உபாசன சக்தியாலும் முடியாது. இப்ப இந்த மதத்தையும் இந்த மோகத்தையும் அப்புறம் இந்த விருப்பத்தையும் 5 அறிவுள்ள ஜீவன் வெல்லுமான்னு கேட்டா வெல்ல முடியாது. ஆனால் அது ஏன் சுப்பிரமணியம் என்னும் சண்முகரால் சம்பரிக்க வேண்டியது? ஏன் அது வந்து சுப்பிரமணியன் தான் கஜமுகாசுரனையும் பத்மாசுரனையும் சிங்கமுகாசுரனையும் கொண்டாரு? ஏன் அது சுப்பிரமணியன் சண்முகரால் இந்த சூரசம்ஹாரம் நடைபெற்றது என்றால், சுப்பிரமணியம் என்பது என்ன? சுப்பிரமணியம் என்பது 6 அறிவும் ஒருங்கே சேர்ந்த விவேகம் உடையது. அது சுத்த அறிவு சுப்பிரமணியம். அதனால்தான் அது சண்முகரால் சம்ஹாரம் பண்ண வேண்டியதா போச்சு. அதாவது பஞ்சசக்தியோடு, அதாவது 5 சக்தி பஞ்சசக்தியோடு அனன்யமாகிய சம்வேதனை என்னும் அருட்சக்தியும் கூட்டி சுத்த அறிவே வடிவாகிய ஆறு அறிவு என்னும் முகங்களோடு சுத்த ஞானம் சுத்த கிரியை என்னும் சக்தியுடன் ஊர்மை பொருந்திய வேல் என்னும் விவேகத்தால் கருணை வடிவாய் அவா என்னும் விருப்பத்தையும் மதத்தையும் மோகத்தையும் நாசம் செய்து அழிப்பதுதான் சூரசம்ஹாரம். புரியுதா? இப்படி அவா மோகம் மதம் போன்றவற்றை அழித்து விட்டால் அது சுத்த மனமாக மாறிவிடும். என்னதான் அழித்தாலும் அது சுத்த மனமாகவே மாறினாலும் சில நேரங்களில் மனம் மீண்டும் அலையடிக்க தொடங்கும். இந்த மனமானது அஞ்ஞான சூரனை சம்ஹாரம் செய்ததால் அது சுத்த மனம் பதிமனமாக மாறிவிடும். பதினா யாரு? கடவுள். அதாவது நம்மள்ட்ட இருக்கணும் பசுமனம். பசுமனம் நமக்கு சுத்த மனமாக மாறணும். சுத்த மனமா மாறணும்னா நாம நம்ம கிட்ட இருக்க மோகம் மதம் விருப்பம் இதையெல்லாம் அழித்தனா இந்த பசுமனம் சுத்த மனமாக மாறி இந்த சுத்த மனம் பதிமனமாக மாறும். பதி என்றால் ஆண்டவர். நம் மனம் பதிமனமாக மாறும். பதி என்பது கடவுள், ஆண்டவர். அதுதான் இப்ப நாம் படிச்சது புரியாது, இப்ப புரியும் பாருங்க. அதுதான் சுத்த மனத்தின் முகத்தில் விஷயக்கடலின் அவாவாகிய அலையடித்து கொண்டிருக்கும் இடமாகிய கரை. திருச்செந்தூர் கடல் என்ன என்பது இப்போது புரிய தொடங்கியிருக்கும். சரியா? முக்கியமா செந்துக்களினது இருதயஸ்தானமாகிய மனம், நம்மளுடைய மனம் அஞ்ஞான சூரனை நிவர்த்தித்து சந்தோஷத்தை பெற்ற பதிமனத்தின் விளக்கம்தான் திருச்செந்தூர். அப்ப திருப்பரங்குன்றனா என்னன்னு பார்க்கணும். இப்ப பசுமனம் சுத்தமனம் சொன்னால் பத்தியா? திருப்பரங்குன்றம்னா என்ன கேட்டீங்கன்னா, பசுமனம் சுத்தமனமாக மாறி சுத்தமனம் பதிமனமாக மாறி இருக்கிறது. அவா மோகம் விருப்பம், அதாவது இந்த மோகம் மதம்
இதையெல்லாம் நாம் நாசம் செய்தால் அது பதிமனமாக மாறி இன்ப நிறைவு பெற்றுள்ள இருக்கின்ற இடம். சரியா? பதிமனமாக மாறிய போது மனத்திற்கு அசைவு இருக்காது. அதாவது நம்மளுடைய மனம் இப்ப பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும், அலைபாய்ந்துகிட்டே இருக்கும். கடவுளுடைய மனம் அலைபாயுமா? எப்படிப்பட்ட விஷயங்களையும் அவருடைய மனம் பற்றாது. ஆமா. அப்ப பதிமனமா மாறிச்சுன்னா அந்த மனதிற்கு அசைவு இருக்காது. நம்மை போல் மனமானது சுருங்கி விரியாது. இந்த செய்தியை பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவல்ல சொல்றாங்க. சுருள் விரிவுடை மன சுடலெல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி என்று பாடுகிறார். திருப்பரங்குன்றம்னா என்ன? திருப்பரங்குன்றம் என்பது அசைவு இல்லாத ஒன்றான விளக்கத்தை உடைய விவேச உல்லாச இன்ப நிறைவுதான் திருப்பரங்குன்றம். திருத்தணி என்பது குன்றுதோர் ஆடல் அல்லனா மலைதோர் ஆடல். மலை என்பது அளவே இல்லாத உணர்ச்சிக்கு முதல் காரணமாகிய துரிய நன்னிலை. துரிய நன்னிலைனா ஒண்ணு கிடையாதுப்பா. துரிய நன்னிலை என்பது அறிவின் வளர்ச்சி. சரியா? அறிவின் உச்ச நிலை. இந்த துரியம் பரதுரியம், சுத்ததுரியம், குருதுரியம், சிவதுரியம், சக்தி துரியம் முதலிய துரிய மலைகள் அனுபவ காட்சியில் அனந்தம் உண்டு. அதாவது அறிவின் உச்சநிலை அனுபவ காட்சிகள் ஏராளம் உண்டு. முக்கியமா இந்த துரியம், பரதுரியம், சுத்ததுரியம், குருதுரியம், சிவதுரியம் பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நாம இதற்கு முன்னாடி வள்ளலார் போற்றி புகழ்ந்த மகான் தத்துவராயர் ஆயுள் 100 சதுரயுகம் என்ற தலைப்புல காணொலி தந்திருப்போம். அந்த மகான் தத்துவராயருடைய காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த பரதுரியம், குருதுரியம், சிவதுரியம், சக்தி துரியம்லாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருத்தணி என்பது என்னன்னு இப்ப புரிஞ்சு போச்சா? இப்போது நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த அறுபடை வீடுகளும், இந்த அறுபடை வீடுகள் எங்க இருக்கு? ப்ளீஸ் டெல் மீ, எங்க இருக்கு? திருச்செந்தூர். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா இப்ப தமிழ்நாட்டுல அங்க கட்டியிருக்காங்க. ஆனால் நான் சொன்ன இந்த அறுபடை வீடுகள் அனைத்தும் பிண்டமாகிய நம்ம உடல் உள்ளதான் இருக்கு. ஆமா, நம்ம உடம்பு உள்ளதான் இருக்கு. அவைகள் இருக்கும் இடம் எங்க சொல்றேன் பாரு. கோசத்தின் அடி, தொப்புளின் கீழ், தொப்புளின் மேல், மார்புக்கு கீழ், மார்பு நெஞ்சு ஆக அறுபடை வீடு இருக்கின்ற இடம் பிண்டமாகிய நம் உடல் மட்டும்தான். சரி, இன்னொரு சந்தேகம் வரலாம். பிண்டமாகிய நம் உடலில் இப்படி இருக்க அண்டத்தில், அதாவது முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல அறுபடை வீடுகளை கட்டி இவற்றிற்கு ஊர், ஆலயம், மூர்த்தி, செய்கை முதலிய உண்டாக்கின காரணம் என்ன நம்ம கேட்கலாம். என்ன காரணம்னா ஜீவர்கள் எல்லாம் சர்வ சக்தியை உடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியாலும், இவர்கள் எல்லாம் சர்வ சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டாலும் சரி, இந்த ஆன்மாக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தற்சுதந்திரத்தால், புண்ணிய பாவ கருமங்களால் வேதப்பட்டு மந்தம், மந்தரம், ராஜசம், தாமசம், கரும முதலிய வேறுபாடுகளால் அனாதி தொடங்கி இன்ற அளவில் உயர்த்திரல் ஒன்றானாலும், அதாவது ஆன்மாக்கள் எல்லாம் ஒரே தன்மை உடையதாக என்றாலும் கரண கூட்டுருவால் வெவ்வேறு தன்மைகளாக இந்த ஆன்மாக்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால் மாபெரும் கருணை உடைய கிருபாநிதியாகிய அருட்பெரும் ஜோதி திருவருளை அங்கையர் கனியென உணர்த்த அனாதி நித்திய முத்தராகிய சித்தர்களால் இந்த அறுபடை வீடுகள் அண்டத்தில் கற்கோயிலாக கட்டி காட்டப்பட்டது. எல்லா ஆன்மாக்களும் அறிவு பெற வேண்டுமானால் திருவருளை கொண்டே பெற முடியும். அப்ப அறிவு பெறணும் ஆன்மாக்கள், அதுக்கு கடவுளுடைய அருள் வேண்டும். எல்லா ஆன்மாக்களும் அறிவு பெற வேண்டுமானால் திருவருள் கொண்டே பெற முடியும். அந்த திருவருளும் ஜீவகாருண்யத்தால் மட்டுமே வரும் என்பதை நம்ம நுட்பமா விளங்கிக்கணும். பெருமானார் சொல்வார், திவ்ய திருப்பதிகளுக்கு சென்று சஞ்சரித்தல் அதுவும் ஜீவ உபகார நிமித்தமாய் மட்டுமே. நீ கோயிலுக்கு போறனா எதுக்கு போன பெருமானார் சொல்றாங்கன்னா, அங்க போன ஜீவ உபகார நிமித்தமா தான் போகணுன்றாரு. என்ன காரணம்னு கேட்டா, அங்கு சென்றால் ஏழைகள், அனாதைகள், பரதேசிகள், கை, கால், கண் என எல்லா உறுப்புகளையும் இழந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவி செய்யவே நம்ம போகணும். அதுதான் திவ்ய திருப்பதிகளுக்கு சென்று சஞ்சரித்தல் அதுவும் ஜீவ உபகார நிமித்தமாய் மட்டுமே. அப்படி அந்த ஏழைகளுக்கு ஜீவகாருண்யம் செய்யும் போது நமக்கு அறிவு விளங்கும். ஏனென்றால் ஜீவகாருண்யத்தை கொண்டே அறிவு விளங்கி கொள்ள முடியும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் என்பதை அறிஞ்சுக்கணும். அப்படி அறிவு விளங்கும் போது அறுபடை வீடுகளின் உண்மை தத்துவம் விளங்க தொடங்கும். அது நம் உடலில் உள்ள பிண்ட தத்துவம் என்பதும் புரிய தொடங்கும். அப்போது
அறிவு பெற்று ஒரு முகமாகிய அறிவே உருவான சுப்பிரமணிய கடவுளாக செவ்வேளாக நாம் மாறி பிறப்போம். ஏனென்றால் நமது ஆண்டவர் அறிவே உருவானவர். பெருமானார் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, அன்புருவானவர் இன்புற உள்ளே அறிவுரு வாயினர் வாரீர் அருட்பெரும் ஜோதியரே வாரீர் என்று பாடுவார். பங்காளி, உங்களுக்கு தான் அந்த பாடல் வரி நன்றாக தெரியுமே, நீங்களே அதை 2 வரி பாடுங்களேன். ஆமாம், அப்படிங்களா? பாடிட்டுங்களா? அன்புருவானவர் இன்புரு உள்ளேம் அறிவுருவாயினரே வாரீரேம் அருட்பெருஞ்சோதியிலே வாரீர் அருட்பெருஞ்சோதியரே வாரீர். அறுபடை வீடு என்ன என்பதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் வருவான், பழனிக்கு போனா இது கிடைக்கும்னுவான், ராஜ அலங்காரத்தை பார்த்தா அது கிடைக்கும்னுவான், திருச்செந்தூர் போனா இது கிடைக்கும்னா எதுவும் கிடைக்காது. ஜீவகாருண்யம் செய்தால் மட்டும் நமக்கு எல்லாம் கிடைக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவகாருண்யம் தானே மெயினான இது. ஆமா, ஏனென்றால் கடவுளின் அருளை ஜீவகாருண்யத்தை கொண்டே பெற முடியும். வேறு எந்த வழியாலும் பெற முடியாது என்பது உண்மை. ஆமா. வள்ளல் பெருமான் கூறிய முருகபெருமான் தத்துவம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா முடியல. இதற்கு பிறகு அடுத்த 3ஆம் பாகத்தில் பிரம்மாவை முருகபெருமான் சிறையில் வைத்தது எதற்கு? மாபெரும் கடவுளாக சொல்லப்பட்ட அந்த ஈஸ்வரனுக்கே சுப்பிரமணியம் உபதேசம் பண்ணது என்ன? முருகபெருமான் கங்கையில் உள்ள நாணர் காட்டில் பிறந்தார்கள் என்றும் கார்த்திகை பெண்களால் பால் கொடுத்து வளர்க்கப்பட்டார்கள் என்றும் நம்ம நிறைய சொல்றாங்க. இதனுடைய உண்மைகள் அனைத்தையும் நாம் 3ஆம் பாகத்தில் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த எனது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் உவலயமெல்லாம் ஓங்குக.